பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 40:1-2. கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையிலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகரை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன். எந்த காரியத்தில் அவசரப்படல, பண்ணிக்கிட்டே இருக்கிறார். தேவ சித்தத்துக்கு காத்திருக்கிறார். ஜெபம் இல்லாமல் ஆண்டவர் பேசாமல் ஒன்றையும் அவர் செய்யவில்லை. அதனால்தான் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஜெபத்துக்கு உடனே பதில் வரும்னு நினைக்கக்கூடாது. ஜெபிச்ச உடனே அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம தான் ஜெபம் பண்ணிட்டோமே, இந்த பொருளை இஎம்ஐயில் வாங்கலாம், அந்த பொருளை இஎம்ஐயில் வாங்கலாம், பணத்தை சேர்க்கலாம், சொத்தை ஏதாவது அதை வாங்கி இதை வாங்கி எதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கவே கூடாது. ஏன்னா பொறுமையாய் காத்திருந்தா, ஒரு வேளை தேவ சித்தம் இல்லாமல் எதையா வாங்கிட்டா அந்த பாவ குழியில் நம்ம விழுந்துருவோம். பாருங்கள், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை என் கால்களை கண்மலையும் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு பொறுமையாக இருக்கிறோமோ, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். பொறுமையாக இருக்கணும், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆண்டவர் பேசுகிற வரைக்கும் ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் சொல்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. கர்த்தருடைய சத்தத்துக்காக, அப்படி நடத்தலுக்காக காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடலை கேட்டு நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆட்சி வைக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.